மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று ஒரு இறைவார்த்தை. இந்த வார்த்தைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். 3 நிமிஷம் மட்டும்தான் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறோம். இது எப்ப சொல்றீங்க? டெய்லி அதிகாலை, தினமும். பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு கொடுத்தபடி நிறைய பேசுறாங்க. நமக்கு கொடுத்த கிருபையின்படி நான் கொடுக்கிற வார்த்தையை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் இருக்கிறாங்க. நோக்கம் என்ன தெரியுமா? வசனத்தை வசனமா உங்களுக்கு சொல்லி நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறா, அதனால உங்களுக்கு நாம இத சொல்லுகிறோம். அப்ப எதிலிருந்து பேசுறீங்க? இந்த வேதாகமத்தின் புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலிருந்து 27 அதிகாரங்கள் இதுல இருக்கு. 27 புத்தகங்கள் இருக்கு புதிய ஏற்பாடு. அதுல முதல் புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது மத்தேயு சுவிசேஷம். ஆனா முதல்ல இந்த இன்று ஒரு இறைவார்த்தை எதிலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்? மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிற 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தில் தான் முதலில் நான் தொடங்கி இருக்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 அதிகாரத்திலும் வசனம் வசனமாய் எனக்கு ஆண்டவர் ஆயுஷ் நாளை கொடுப்பார். உங்களை சந்திக்க, பரலோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உணர்வு எனக்கு கொடுக்கப்படுகிறது. இதை படிப்பேன், இருக்கிற 2 வார்த்தையை சொல்லுவேன். இதை நீங்க தொடர்ந்து கவனிச்சீங்கன்னா புதிய ஏற்பாடு படிக்க முடியும், வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 6ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். என்ன? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். எனவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமியில உங்களுக்கு தேவையானது வேண்டும் தான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், உங்களுக்கு தேவையானது அத்தனையும் வேண்டும். ஆனா என்ன சொல்றாங்க? முழு கவனத்தை வச்சு கோடி கோடியா சேர்த்து அதை நீங்க சேர்க்கறதுனால உங்களுக்கு அது பிரயோஜனப்பட போறது இல்ல. உங்களுக்கு கடவுளை நம்புங்க. இதை விட மேலான பொக்கிஷம் இருக்கு. பரலோக பொக்கிஷம், வேதாகமத்தின் பொக்கிஷம், தேவனாகிய தேவன் என்று சொல்லப்படுகிற பொக்கிஷம், கிறிஸ்து என்றப்படுகிற பொக்கிஷம். இதை ஞானம் பெற்று, இதை தியானித்து கேட்டு இதை நீங்க அனுபவிங்க. ஆண்டவர் இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, பரலோக பொக்கிஷத்தை நாடுங்க.